ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டுடே நம்ம வீட்டில் சகருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி தாங்க, பாஸ்மதி ரைஸில். இன்றைக்கி வந்து நான் நோம்பு திறக்கிறதுக்கு எதுவுமே செய்யலை, சும்மா சிம்பிளாக லிக்விட் ஐட்டமாக செஞ்சாச்சு. சரி பிரியாணி செய்கிறோமேனு சொல்லிட்டு எதுவுமே சுடலை, வடை பஜ்ஜி எதுவுமே செய்யலை. பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே போட்டாச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதக்கிடலாங்க. நல்லா உப்பு போட்டோம்னாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். கல் உப்புமே போட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளியுமே போட்டுடலாம். நல்லா வதக்கின பின்னாடி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி கொத்தமல்லி தலையுமே போட்டுடலாம். பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது மாதிரி இருந்தால் தாங்க நல்லா சாப்பாடுமே மீதி இருந்தால் கெடாது. வெங்காயம் வதக்கறதுல தாங்க இருக்குது. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம சாப்பாடு மறுநாள் காலையில் இருந்துச்சுனாலும் சூப்பராகவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடுவோம். அடுத்து வந்து சிக்கனில் வந்து உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாமே ஊற்றி பரட்டி தான் வச்சுருப்பேன். அதுவுமே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிடலாம். மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டேன் சிக்கன்லேயே, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். இந்த நோம்பு திறந்துட்டு சகு டைமில் சாப்பிட்றது காரசாரமாக இருந்தால் பயமாக இருக்குது, சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் எங்களுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து லெமனுமே ஊற்றிடலாம். பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக எம்மியாக இருக்குது. தண்ணியுமே நான் வந்து பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருவேன். அரிசியுமே அரை மணி நேரம் ஊறிடுச்சு பாஸ்மதி ரைஸு. தண்ணி கொதிச்ச தண்ணி ஊற்றினாக்கா சாப்பாடுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சீக்கிரமாகவே நமக்கு வந்து தம்மில் விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி கொதி வந்துடுச்சு. அடுத்து நம்ம அரிசியுமே போட்டலாம். கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. சாப்பாடு கரெக்டாக நெருங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் இந்த பக்கமாக ஒரு சைடு அப்படியேக்கா ஒரு கிண்டு, இப்படிக்கா ஒரு கிண்டு கிண்டிடுவோம். வந்து அரிசி உடையாமல் கிண்டணும், அப்போ தான் சாப்பாடு சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், அடுத்து தோசைக்கல் வச்சு சூடான மாதிரி நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் தம்மில் விட்டுட்டேன். சாப்பாடு இப்போ நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தவா வச்சு சிக்கன் 65க்கு அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே பசி எடுத்துக்கிச்சு. சுட சுட போட்டு கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்லிட்டு நைட்டே சாப்பிட்டோம். ஆள் கொஞ்சம் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.